வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதிதாக 500 ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் முதல் கட்டமாக 326 பேருக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ், காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் குடும்ப அளவில் பொருளாதார நிலை உயர்ந்துள்ளது. தொழிற்சாலைகள் மூலம் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கவும், அரசு பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் பணி வாய்ப்புகள் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி அரசின் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தற்பொழுது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர்கள் பணியிடங்கள் நிரப்ப வேண்டியது மிக அவசியம். கடந்த ஆட்சியில் காவலர் பணியிடங்களுக்கு யாரும் தேர்வு செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தொடர்ந்து காவலர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கின்றது. போதை பழக்கங்களுக்கு சிறுவர்கள் ஆளாவதாக குற்றச்சாட்டு இருந்தது. அது தற்பொழுது குறைந்து வருகின்றது. போதைப்பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அரியங்குப்பம் மற்றும் ஊசுடு தொகுதி பெண்கள் சுயதொழில் செய்வதற்காக ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 4 சக்கர தள்ளுவண்டி, சுய உதவி குழுக்களுக்கு நன்கொடை, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை தலைவர் ராஜ மனோகரன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 75 லட்சம் மதிப்பிலான தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனர் மனோகரன், ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் ஆசிரியர் குப்பன், செயற்தலைவர் சுப்புலட்சுமி, அன்பரசன், ஊர் முக்கிய பிரமுகர் ஆர்டிஓ வெங்கடேசன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலமாக கூரை வீடுகளை கல் வீடுகளாக மாற்றும் திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு அரசு மானியம் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் மங்கலம் தொகுதி பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதான் மந்திரி ஆயுஷ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 36 பயனாளிகளுக்கு முதல் தவணை 1,20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 43,20,000 ரூபாய்க்கான பணி ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயலாளர் சவுந்தரராஜன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், நல ஆய்வாளர் மேகநாதன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பெத்த செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் ஜூலை 13ஆம் தேதி அன்று ஆண்டு விளையாட்டு விழாவானது பள்ளி முதல்வர் திரு பாஸ்கர்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்திய காவல் பணி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் சைலேந்திர பாபு முன்னிலை வகித்தார். மேலும் அருட்தந்தை ஞானப்பிரகாஷ், முதுகலை இயற்பியல் ஆசிரியர் அவர்கள் சிறப்பு வருகை புரிந்தார். ஒலிம்பிக் சுடர் ஓட்டத்துடன் மாணவர்களின் வருகையோடு சிறப்பு விருந்தினர்களால் தேசிய கொடியேற்றப்பட்டு விழா இனிதே ஆரம்பமானது. பள்ளியின் சார்பில் முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் அவர்கள் வரவேற்புரை அளித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் உறுதிமொழிக்கு பிறகு 4 அணிகளின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளின் இறுதி சுற்றும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர் முனைவர் சைலேந்திர பாபு அவர்கள் மாணவர்களுக்கு ஊக்கமூட்டும் வகையில் பல்வேறு கருத்துக்களை கூறினார். குறிப்பாக உடற்பயிற்சியின் முக்கியத்துவம், ஒலிம்பிக் விளையாட்டின் சரித்திரம், மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய தலைமை பண்பு, சாதனையாளர்களாக உருவாவதற்குரிய வழிமுறைகள், படிப்பின் மீது ஆர்வம், நம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் தேவைதனை வலியுறுத்தினர். என்னால் முடியும், முடியாத செயல்களையும் முடித்து காட்டுவேன் என்ற மன உறுதியோடு உலகளவில் விளையாட்டுத் துறையில் சாதனைகளை படைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் மாணவர்களை ஊக்குவித்தார். மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். மாணவர்களின் பல்வேறு எழுச்சிமிகு கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் எழுதி வெளியிட்ட நூலினை பரிசளித்து அவர்களை மேலும் ஊக்கமூட்டினர். விழாவின் இறுதியாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு அனைவரின் பங்களிப்போடு விழா இனிதே நிறைவுற்றது.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பண்ருட்டி நகரமன்ற தலைவரும் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் ஆணைப்படி நகர திமுக சார்பில் கழக தோழர்கள் 4 முனை சந்திப்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நகர அவைத்தலைவர் ராஜா, நகர துணை செயலாளர் கௌரி அன்பழகன், நகர இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜா, பார்த்திபன், பாலச்சந்தர், திமுக வர்த்தகர் அணி ரவி, நகர்மன்ற உறுப்பினர் அருள், கோபி, பாலாஜி மற்றும் கழக தோழர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். தமிழக பகுதியான விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆகியோர் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வந்தது. இதில் வாக்கு எண்ணும் முதலே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருந்து வந்த நிலையில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், பிரபாகரன், இளைஞரணி துணை அமைப்பாளர் நித்தேஷ், தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் ஏராளமான திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.